அயலி ஃபோன் பேசிட்டு முடிச்சுட்டு நிற்க, அப்போ கரெக்டாக அவங்க சித்தியும் அத்தையும் வராங்க. நீ ஏதோ பண்ணிகிட்ருக்க, என்ன ஏதுன்னு தெரியல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டுபிடிக்கிறேன் பாரு, ஒழுங்கு மரியாதையாக வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமல் எங்கேயாவது போய் ஒளிஞ்சு நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அயலி போயிட்டு மாப்பிள்ளை எப்படியாவது இன்னைக்கு பார்த்தாகணும் மறைஞ்சு மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. ஆனால் கபிலனோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரனால மறைஞ்சு போயிடுறாரு. அதனால் அவர் ஃபேஸ் தெரியவே மாட்டேங்குது. கரெக்டாக அவங்க சித்தியும் அத்தையும் வந்து என்னடி பண்ணிகிட்ருக்க, மாப்பிள்ளையை வந்துட்டு இப்போ இந்திராணியை கைக்குள்ளே வச்சுக்கின மாதிரி மாப்பிள்ளையும் கைக்குள்ளே வச்சுக்கலான்னு பார்க்குறியா, இந்த சம்மந்தத்தை கெடுக்கலான்னு பார்க்குறியா, அவ்வளோதான் உனக்கு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை சித்தின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க அயலி. ஆனால் கேட்காம ஒழுங்கு மரியாதை என் கண்ணு முன்னாடி நிற்காது போடிங்க வந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா உங்கள் அம்மா புத்தி தானே உனக்கு வரும் அப்படின்னு சொன்னவொன்னா அப்படியே அழுது ஃபீல் பண்ணிடுறாங்க. இப்போ எதுக்கு அழுது நிற்க, எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு என்ன எதுன்னு கேட்டு எங்களை இது பண்ணணுமா, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டெப்ஸில் போயிட்டு அயலி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு நம்ம சிவா மொட்டை மாடியில் நின்றுட்டு. அப்போ கரெக்டாக வந்துட்டு இவங்க வராங்க. அவங்க அப்பா கரெக்டாக கீழே பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பால் வந்த உடனே இப்படி எடுத்து கொடுக்குறாரு. அந்த குழந்தைங்க மேலே இப்படி கை வைக்க அந்த மோதிரம் தெரியுது சிவாக்கு. ஐயோ அதை நம்ம அப்பா போட்டுருந்த மோதிரம் வச்சு அது நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடி வராரு அவங்க அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அவர் அதுக்குள்ளே வந்து போயிட்டாரு. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. அந்த பசங்க வெளியே இருந்து வந்தவங்க பக்கத்தில் ஏதோ விளையாடிட்டு இருந்தவங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்னடா இது, அப்பாவை பார்த்து இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே, எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிச்சணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாரு. சின்ன வயசில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பா எல்லாத்தையும் நினச்சி இது கீழெல்லாம் பேசிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. உடனே அயலிக்கிட்ட சொன்னோன்னா அயலிக்கிட்ட விட்றாங்க. அயலி ஸ்டெப்ஸில் கூட பார்த்தாங்க. அவங்கக்கிட்ட போய் சொன்னோன்னா அயலி ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. சிசிடிவியில் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் அவர் யார் என்னன்னு சொல்லிட்டு. நான் போய் பார்த்துட்டு வரேன் சீனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வரேன்னு சொல்ல இல்லை இல்லை வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்க, உங்களை அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறாங்க. ஆமாம் இப்போவே நான் வரும்போதே வந்துட்டு உங்கள் சித்தியும் அப்படியே வந்துட்டு நீ எதுக்கா இங்கே இருக்கிற அப்படின்ட்டு ஒரு மாதிரி என்னை ரொம்ப இதுவாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. அப்படியே அவங்க அத்தை திட்டி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்புறம் கிச்சனில் போயிட்டு சமைச்சிட்ருக்காங்க, வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க, லோடெல்லாம் இறக்கி வைக்க சொல்கிறாங்க அயலி. அதனால் அங்கே போய்ட்டு அயலி அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கபிலனும் ரித்விகா உட்காந்துடுறாங்க. ஆரத்தி எடுக்கணும், உங்கள் வீட்டு பொண்ணு தான் எடுக்கணும், உங்கள் பெரிய பொண்ணு அவங்க வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து அவள் இங்கே தான் என்ன சொந்தக்காரங்களை பார்த்துட்டுருக்கா, அதனால் அவள் வேணாம் நீங்களே எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்ல, என்னங்க நீங்கள் நாங்கள் எங்களோட இதுன்னு சொல்லிகிட்ருக்கோம், நீங்கள் என்னடனா வந்துட்டு நீங்களே எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, உங்கள் பொண்ணு வர சொல்லணும்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பாட்டி வந்துட்டு அம்மு நீ போயிட்டு அப்பா கிச்சனில் தான் இருப்பா, போய் கூட்டிகிட்டு வான்னு பாட்டி சொல்கிறாங்க. சரின்னு அவங்க தங்கச்சி போகிறாங்க. அயலியை கூட்டிகிட்டு வருவாங்களா, அயலி வந்து கபிலன் தான் மாப்பிள்ளைன்றதை தெரிஞ்சுப்பாங்களா, என்ன ஏதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.